டாய் 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 ஏய் ஏய் இதா ஏய் வீணடா டாய் 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 அடே பரமானந்தா வாங்க ஐயா கருமாந்திரம் ஏய் அவன் மண்டை உடைச்சுவான் தப்பா நினைக்கிற மாதிரி ஐயா உனக்கு சிசியான பரமானந்தம் ஆமா எனக்கு சிசியான சேர்ல பெரிய கருமாந்திரம் ஓஹோ பக்கத்து உட்காந்துறான் பாரு புழுவல துண்டு அவன் எட்டாம் தூக்கம் ஆஹா பொட்டி ஆடுறான் பாரு அவன் தான் காரியம் இந்தாண்டு உட்காந்துறான் பாரு தடி பையன் அவன் தான் கசப்பு தலை ஓஹோ மத்தல கால தலை தோசை தலை தேவசம் இந்த 29 நாள் கும்பிடுறாங்க பாரு 30 ஆமா அந்த 30 அவன் 30 நாள் இல்ல தங்க போல இவன் என்ன பண்ண தெரியுமா இரு மாமா கோவப்படாத மாமா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க செவல் தொந்துருவோம் செவலி துறைக்க தேவையப்பா சேலம் போ மூளை பேத்துருவோம் போ இல்லையா அது போட்டோம் இது அம்துராரிலே ஆமா இது எப்பேற்பட்ட சபை லட்சுமி கடாதிபதி சபை மகா லட்சுமி புரித சபை ஆமா ஆமா மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் குரு தெய்வம் அவர பாதத்திற்கு நம்ம கம்பெனி வாத்தியார் ரெண்டு வாத்தியார் இருக்கு நம்ம கம்பெனி அனைவருக்கு இந்த சிறுவன் அனைவரும் வணக்கம் வணக்கங்க ஏய் ஆளை உத்து பார்த்தா எப்படி தெரியுது ஆளை பார்த்தா கொஞ்சம் குட்டை ஆளை பார்த்தா கொஞ்சம் குட்டை தலையில பார்த்தா சிம்மாடி கட்டை தலையில பார்த்தா சிம்மாடி கட்டை கழுத்துல பார்த்தா உத்திராட்சி ஏன் கொட்டை ஏய் பையன் தானே எடுத்து வந்தா கொட்டையா ஒன்றாது அந்த உத்திராட்சி உத்திராட்சி கொட்டை எண்ணிச்சா இதுக்கு மேல நீ கொட்டை போடாதீங்க உத்திராட்சி கொட்டை கையில பார்த்தா கவுனில கட்டை கையில பார்த்தா கவுன்ல கட்டை எந்த ஹோட்டல்ல போய் தனிமேடு ஊத்துற பொட்டை ஆமா தங்கோலே தலையில பாரு எருமாடு விளக்கம் விளக்கம் தெரியாது தம்பி என்ன தாய் தந்தை யார் தெரியுமா சொல்றேன் பாரு
என்ன மச்சான் கைதி பண்ண வரலவடா கைது வந்து கைது ஆயிடுச்சு. ஏய், இப்ப எதுக்கு என்ன அடிச்சீங்க? ஏன்னா கைதி போட்டு சாமி வரலாமா? கைதி பண்ண குதிரையே குதிரையே குட்டி கைதியே கைதிக்கு போய் சொன்னீங்கல்ல அதனால அடிச்சோம். ஓஹோ, நான் கைது சொன்ன கைதுக்கு பெருத்த சொன்ன பாரு. அதோட விளக்கத்தை ரேமையில அடிக்கிறீங்க. ஒரு விளக்கு இருக்குதா? ஏய், நான் கைதை பெருத்த சொன்ன பாரு. அதோட விளக்கத்தை சொன்னா நீங்க அடிக்க மாட்டீங்க. சொன்னா அடிக்க மாட்டேன். அது எப்படி தெரியுமா? தம்பி, என்னோட தந்தை எங்க அப்பா தேவனுக்கும் ஊர்வசி அம்மாவுக்கும் பிறந்தவன் தான் நான் நாரதான். எப்படிங்க இது? அது எப்படி தெரியுமா? பாத்தியா? தம்பி பலூன் வச்சிரு. வந்துட்டான் கடைக்கு போயிருந்தோம் இல்லையா புக்கர் ரெடி பலூன் பாட்டி பட்டுனு வா. ஆயா சுரா குழந்தை போந்துக்குது. போவாண்டியா? ஏய், ஐயா பிரம்மதேவனுக்கும் ஊர்வசி அம்மாவுக்கும் பிறந்த சொன்ன பாரு. ஆமா. அது விளக்கம் எப்படி? அது எப்படி தெரியுமா? ஏழை காலத்தில் தேவலோகத்தில் தேவசபையை கூடினார்கள். சபை கூடினார்கள். ஆமா. அப்ப எங்க அப்பா நிருபம் வந்தது பிரம்மதேவனுக்கு தேவலோகத்துக்கு வர வேண்டும், தேவசபையில் அமர வேண்டும் அப்படின்னு. என்னதான் நடக்குது? ஆளுங்களை சம்பவம் கரெக்டாக உட்காந்து ரெண்டு பேரும் வந்துட்டானுங்க இருக்கு. இந்த லைட்ல அடிக்காது சும்மா நீ வேலை எங்கேயும் அடிச்சுங்க. அது எவ்வளவு காட்டு பாச்சு பாப்பா. இதை சாச்சிட்டு போறீங்க. அப்ப சொன்ன பாரு. அப்ப தேவலோகத்தில் தேவசபை கூடினோன்னு அங்க நாட்டியமாதர்கள். அது யார் யாரு? ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை, அதான் ஊர்வசி அம்மா, திலோத்தமை, மேனகை அப்படி சொல்லக்கூடிய நாங்க நாட்டியமாதர்கள். நாங்க நாட்டியமாதர்களே சிறந்த மாதிரி யாரா தம்பி? அந்த ஊர்வசி அம்மா தான். ஊர்வசி அம்மா தான். ராஜ்யத்திலே சிறந்த மகள் ஊர்வசி அம்மா தான். ஊர்வசி அம்மா தான். அப்படி யாருன்னு உடனே அப்ப எங்க அப்பா பார்த்தார். ஊர்வசி அம்மா எங்க இருக்காங்களே அவளை விடப்படாது, நீங்க எப்படிதான் அவளை சேர்ந்து ஆகணும் அப்படி சொல்ல. அப்ப ஊர்வசி அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப பிரம்மதேவன் நம்மளை பார்த்து ஆசை வச்சு விட்டா. நம்மள சும்மா விட மாட்டா. இன்னைக்கு நம்ம கருப்பு பறி போயிடும் பழகுது. நம்ம கருப்பை எப்படின்னா காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நாட்டு தங்கியா விட்டு விட்டு அந்த சபையை விட்டு ஓட ஆரம்பித்தார்கள் அந்த ஊர்வசி அம்மா. ஆமா. அப்ப எங்க அப்பா பிரம்மதேவன் பார்த்தா எப்படி இவளை விடப்படாது என்று இவரு பின்தொடர்ந்தே ஓடினார்கள். ஊர்வசி அம்மா பின்னாடியே பிரம்மதேவன் ஓடுறாரு. ஆமா, தொடர்ந்து ஓடுறாரு. ரன்னிங் ரேஸ். ஆமா, ஓடின உடனே அவ பார்த்தா பிரம்மதேவன் நம்மள பின்தொடர்ந்தே ஓடி வரானே. அதனால நம்மள சும்மா விட மாட்டா அப்படின்னு. ஆமா, அவ பார்த்தா அப்ப எப்படி நாம சூச்சம் செய்து நம்ம எப்படின்னா மறையணும் அப்படி சொன்னப்பா. அப்படி சொன்னாங்க பாரு. அவங்க அந்த வழியா ஓடினாங்களே அந்த வழியால ஒரு வண்ணா வீட்டுல ஒரு கைது கூட்டம் இருந்தது. வண்ணா வீட்டுல கைதுல கட்டி இருக்கும். ஆமா. அப்ப பார்த்தா ஊர்வசி அம்மா இந்த கைது கூட்டத்துல பூந்து விட்டா நம்மள கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்னு ஒரு பெண் கைதா உருவம் மாறி அவ கைது கூட்டத்துல போய் பூந்து விட்டார்கள். அந்த ஊர்வசி அம்மா பெண் கைதா உருவம் மாறி அந்த கூட்டத்துல பூந்துட்டாங்க. ஆமா, சரி. அப்ப ஓடி வந்தா உடனே ஊர்வசி அம்மா அந்த வழியா தானே ஓடனா வந்தாங்க. ஆமா, ஆளா காணாம அப்படின்னு எங்க அப்பாவுக்கு ஒரு வேலை. என்ன வேலை தம்பி? நாணத்தால் பார்க்கக்கூடிய வேலை. ஆமா, நாணத்தால பார்த்தாரு. நாணத்தால பார்த்த உடனே அப்ப தெரிஞ்சுக்கிட்டு நாணத்தால எப்படி ஊர்வசி அம்மா ஒரு பெண் கைதியா உருவ மாறி கைது கூட்டுல பூந்துட்டாள். அதனால நாமளும் ஒரு ஆண் கைதியா உருவ மாறி நம்ம கைது கூட்டுல பூந்து அவளை எப்படின்னா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி அவர் ஆண் கைதியா உருவ மாறி கைது கூட்டுல பூந்து விட்டார்கள். பூந்த உடனே கிறிஸ்தி பாண்டி ராபடி தங்க முடியாம அங்கே ரெண்டு பேரும் புணர்ச்சி செய்து தம்பி அங்கவே ஜனனம் ஆண்டா தம்பி தானே. இப்ப புரியுது. அப்போ தாய் அந்த ஊர்வசி அம்மா, தந்தை பிரம்மதேவன், என்ன கூப்பிட்டு இல்ல நீ பேய்தான் புரிஞ்சு எப்படின்னு கோமால ஒரு பேச்சுக்கார தெரியுமா? சுட சுட நீ போயிடு போ. அந்த கட்டி நாளைக்கு மருமா பல்ல புடிக்கிடுவா நாளைக்கு போ. நான் பண்றது ஒரு புள்ள கொட்டி ஆட்டுது, அது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்காம ஆத்துல பிச்சுக்காரிக்கு போறோம்பா தூத்துருவேன். வார்த்தை போறேன்
தம்பி அதான் பாப்பா என்ன பண்ணுறேன் சொல்கிறேன் ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க ஏய், பாதி நேரத்துக்கு வருவோம் ஐயோ, 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 ஐயோ. நாங்கள் ஃபுல்லாக கத்துறோம் நாங்கள் ஏய், அவர் பின்ன பாருண்ணா உட்கார சூத்து பண்ண கம்மி சொல்லலாம் தேவரே, ஏய், ஓ இப்ப விலங்கு புரிஞ்சு விட்டுதா? விரும்ப புரிஞ்சு விட்டது சரி, தாய் தந்தை யாரு? அந்த தந்தை தாய் வந்து ஊரசி அம்மா ஆமா. தந்தை பிரம்மதேவன் ஆமா. அது தெரிய மாட்டேங்க ஆஹா. ஆஹா. இப்ப கைதுக்கு போறது யாரும் சொல்லுவா? சொல்ல மாட்டேங்க ஆஹா. ஏன் என்ன செய்தார்கள்? ஆஹா. அப்படியே அதை கைது விட்டு விட்டு ஆஹா. அவங்க இதான் தானே சென்று விட்டார்கள். ஓஹோ ஆமா. ஆ. சென்று வந்து ஆ. தினந்தோறும் தினந்தோறும். பொன்னானுக்கு என்ன தம்பி வேலை? காலையில ஆத்தங்கரைக்கு போங்க துணி எடுத்துக்கிட்டு ஆமா. ஆ. அப்ப விடிகாலம் ஆ. 4 மணி இருக்கும். 4 மணி. அப்ப எழுதி வந்தார்கள். ஆ. அந்த கைது கூட்டத்துல ஆ. நான் குவா குவா குவான்னு கத்தி கொண்டே இருந்தேன். ஓஹோ ஆமா. ஆ. கத்தி ஒரு நேரம் ஆச்சு. ஆ. என்னடா குழந்தை சத்தம் கேக்குது ஆஹா. அப்படின்னு ஆ. என்னை வந்து தூக்கினார்கள். ஆஹா. தூக்கின உடனே ஆ. யாராரோ கேட்டு பார்த்தார்கள். கேட்டு பார்த்தார்கள் இது என்னோட பிள்ளை இல்ல இல்ல. அப்படின்னு பார்த்தா ஆஹா. அப்ப அண்ணா என்ன செய்தா? ஆ. ஏய், ஓ. நம்ம சில நாட்களாக ஓ கல்யாணம் பண்ணி சில நாள் குழந்தை இல்லை பிள்ளை இல்லை. ஆ. இந்த பிள்ளை நாமளே வளர்த்தா என்ன ஆஹா. அப்படின்னு ஆ. என்னை வளர்த்து வந்தாங்க. ஆமா. வளர்த்து ஒரு நேரத்தில் ஆ. அப்படி எனக்கு என்ன வயசு ஓஹோ தம்பி? ஆ. குட்டி போட்டு தகுந்த ஒரு குட்டி வயசு. ஒரு வயசு ஆமா. ஆஹா. அப்ப என்ன செய்தார்கள்? ஆஹா. ஒரு தினத்தில் தினத்தில். என்னை நதிக்கரைக்கு தூக்கிட்டு போனாங்க. ஆத்தங்கரைக்கு இட்டுன்னு போனாங்க ஆமா. ஆஹா. தூக்கிட்டு வர உடனே ஆ. என்னை ஒரு பரமா அமர் வைத்து அமர வைத்துட்டு அவங்க ஒரு பரமா அமர்ந்து துணி துவைக்கிறாங்க துணி தைத்தாங்க. ஆ. துணி தைச்ச உடனே ஆ. நான் என்ன செய்தேன்? ஆ. அவங்களோட முட்டி போட்டு தவுந்து அவங்கள தாண்டி தாண்டி ஆ. மேல போய் மேல போய் அந்த தண்ணிய ஆ. கலகுறேன் கலகர அவங்க என்ன சொல்றாங்க? ஆ. ஏய், கலகாதரா ஆ. அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க தான் சொன்னாங்களா நானும் தான் சொன்னேன் சாயங்காலம் கலக்காதரா கலகிதான் டாடா மட்டியாய் வந்தேன் யாரு? நீதான் ஏய், நான் என்ன சொன்னேன் நீ என்ன சொன்ன? அதாங்க கலகாதீங்க சொன்னேன் ஆஹா. ஏய், ஆஹா. தம்பி ஓ. கலகாதரா கலகாதரா அந்த தண்ணிய ஆ. கலகரன்னா கோயம்புல வரும். கலகலாகும் ஆமா. ஆ. அதனால கலகாதரா கலகாதரா அப்படி கொண்டு வருது. ஆ. தம்பி ஓ. எனக்கு ஒரு சாப கட்டளை. எப்படி அது எப்படி தெரியுமா? ஆ. டேய், ஆ. சுமதி, ஓ எனக்கு ஒரு சாப கட்டளை. அது எப்படி அது எப்படி தெரியுமா? ஆ. அது இருக்கான தச்சிக பெருமன் சத்தியம் வருமா அவனுக்கோ ஆ. 1000 பிள்ளைகள். 1000 பிள்ளைகள் ஆமா. ஆ. அந்த 1000 பிள்ளைகளை கூட்டு கூட்டு அடே பிள்ளைகளா பிள்ளைகளா இங்க ஓடி வாங்க. ஓடுவாங்க ஓடி வந்த உடனே ஆ. அப்பா ஆ. என்ன வார்த்தை எதுக்கு கூட்டிங்க அப்படி கேட்ட உடனே ஆ. அவ பார்த்தா ஆ. தச்சிக பெருமன் ஆ. அந்த இருக்கார் பார் ஆ. முக்கணப்படுத்த பரம கடவுள் பரமகடல் அவரை கோரி கோரி தவ செய்து நம்ம செய்த ஓ வரத்து வாங்கிட்டு வாங்கடா. வரத்து வாங்கிடுவாங்க ஆஹா. ஆஹா. அப்படி சொல்லி அழப்ப ஆ. தம்பி ஓ. அவ என்ன தெரியுமா? ஆ. அந்த தச்சிக பெருமா ஆ. இப்பயே அராஜகம் தாங்க முடியல. அதிகமாக ஆமா. ஆ. தேவர முன்னிடலாம் ஆ. அதே துன்பா அடிக்கிறான். அடிக்கிறான் அதனால ஆஹா. இவனுல போய் வரத்து வாங்கிட்டு வந்துட்டா ஆஹா. இன்னும் ஆணுவோம். அதிகமாயிடும் அதனால ஆ. அப்ப எனக்கு தாத்தாட்டி இருந்து ஆ. எங்க நிருபம்டா இல்ல. தாத்தா எடுத்து வரீங்க ஆ. ஆஹா. எங்க தாத்தாவை பார்த்துட்டு பாத்துட்டு எங்க பாட்டியும் பார்த்துட்டு ஆ. அப்பதான் அந்த கைலாயத்துல இருந்து அப்பதான் வரேன் நானு. ஓ கைலாசம் இருந்தாப்புல வரீங்க கைலாசம் கைலாயம். கைலா இருந்தாங்க ஆ. அப்பதான் அந்த வழியா வந்த பாரு. கைலாசம் பரம கடவுள் கைலாச சொல்லுங்க கைலாயண்டா. கைலாயம் தான் ஆமா. ஆ. அப்ப அந்த வழியா வந்த பாரு. ஆ. அந்த வழியா வந்து வருது ஆ. இவனுக்கு அந்த வழியா வந்தானுங்க. ஓ அந்த 1000 பேரும் ஆமா. ஓஹோ அப்படியே நேரா ஒப்ப சாரசாரியா வரானுங்க. அப்புறம் தந்திரை பிரிஞ்சு வரும் அண்ணனுக்கு 3 ஒன்னதான் வருவேன் அதடா. ஆஹா. அப்ப இவள பார்த்து விட்டு ஆ. அடே பிள்ளைகளா பிள்ளைகளா எங்க போறீங்க ஆ. அப்படி கேட்ட உடனே ஆ. அப்ப உரைத்தான் ஆ. எங்க அப்பா வார்த்தை ஆ. அத பரவாயில்ல கோரி கோரி. தவ செய்து தவ செய்து. வரத்தை வாங்கிட்டு வர சொன்னாரு. ஓஹோ. அப்படி சொல்ல ஆ. அப்ப நான் பார்த்தேன். என்ன பண்ணீங்க அடே பிள்ளைகளா பிள்ளைகளா நீங்க போய் தவ செய்து தவ செய்து வரத்தை வாங்கிட்டு வந்தா வந்தா. அதுல உங்களுக்கு புண்ணியம் கிடையாது மோசமும் கிடையாது. உங்களுக்கு லாபமே கிடைக்காது ஆமா. ஆ. ஏன் வார்த்தை கேட்டா கேட்டா உங்களுக்கு புண்ணிய லாபம் உண்டு. ஓஹோ அவன் பார்த்தா ஆ. அப்ப அந்த பிள்ளைகள் ஆ. ஐயா ஆ. உங்க வார்த்தையை நாங்க கேட்கிறோம் கேக்குறான் என்ன செய்யணும் ஆ. அப்படி சொன்னது அது ஒரு மாதிரி பஜனை கோட்டை. பதினகோட்டை அந்த பஜனை கோட்டைக்கு சென்று ரெண்டு கண்ணான்னு பஜனை பாருங்களா. ஓஹோ பதின கோஷ்டி போடணும் அனுப்பிவிட்டீங்க வழி திருப்பி ஆமா. ஆ. அப்ப தஜிரமா பார்த்தா பார்த்தா. அடே நாரதா அதுதான் ஏன் 1000 பிள்ளைகளும் 1000 பிள்ளைகளும் கலகத்தை மூட்டி மூட்டி. அத பஜனை கோட்டை அமிச்சிடலவா
அதனால ஒரு நாளைக்கு ஒரு கலவை செய்யவில்லை என்றால் தலையை வட்டது 16 சுக்குலா போது புற சாபத்தை. ஆமா, அது மட்டும் கிடையாது. வயிறாக பட்டது படான்னு வெடிக்க முடியும் சாபத்தை அவரை கொடுத்தது. அன்ற முதல் எனக்கு கலையான பேர் வந்துட்டது. என்ன தெரியுமா? ஆட்டி விட்டுருவேன். அந்த பிள்ளைங்க சொந்தக்காரு யார் வந்து கேட்டாலும் நான் இல்ல என்று சொல்லிடுவேன். அதனால தம்பி அன்ற முதல் எனக்கு கலையாரம் பேர் வந்து விட்டது. ஆனா தம்பி நான் எங்கிருந்து திரும்ப வருகிறேன்? எங்கிருந்து வரீங்க? நான் யமுனோத்திலிருந்து வரேன் தம்பி. யமுனோத்திலிருந்து வரீங்களா? ஆமா. ஐயா நார்த்து மகாமுனிவரே ஐயா யமுனோத்திலிருந்து வரீங்க? ஆமா. ஐயா என் ஊரும் தாங்கள் ஜம்பத்தாங்கல். ஆமா, ஜம்பத்தாங்களே பாட்டி ஒரு 75 வயசு ஆகும். டெய்லி போண்டா வடை சுட்டு இருப்பா. என் கையால காலையில என் கையால போனி பண்ணா 1 ரூபாய் கொடுத்து போனி பண்ணா 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்து போனி பண்ணா அன்னைக்கு வியாபாரம் சுருக்கா முடிஞ்சிடும். இது மாதிரி ஒரு வாரம் போயிடுச்சு. ஒரு நாள் தினத்துல நான் எங்க பாட்டி கடைக்கு நான் போகல. இந்த என்ன பண்ண அந்த யம தர்ம இந்த சின்ன வயசுல பேரனுக்கு சம்பாரிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போறவ படிட்டேன். அந்த யம தர்ம பாட்டி மேல பாத்து நான் இல்லாத டைம் என் பாட்டிய எம்ம தூக்கிட்டு போயிட்டான். போயிட்டான். நீ எம்மளவுக்கு வரீங்களே என் பாட்டிய பாத்தீங்களா? அந்த பாட்டி சொன்னது நீயா இருக்குமா? பேருனா என் பேரு பூபதி. தாங்க சேகரிச்சாமல கெட்டிக்கார அது நீதான பூபதி? ஆமா பூபதி. பாட்டி நான் பாத்துட்டு தான் நேரம் அங்க வர. பாட்டி பாத்தியா? ஆமா. என்ன சொல்லி அனுப்பிச்சாங்களா? ஒரு விஷயம் சொன்னாங்க என்கிட்ட. என்ன விஷயம்? என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்க பாட்டி 5 இட்லி கடை போண்டா கடை தான் வச்சிருக்காங்க. அங்க வியாபாரம் எப்படி? வியாபாரமே ஆவல்ரா பூபதி. வல்லார ஓய் நான் தான் இங்க இருக்கிறேனே. அங்க போய் போண்டா வடை சொல்லாமா? ஏறி வேலை செய்யறாங்க. வியாபாரமே ஆவல. அப்படின்னா ஆச்சு. அந்த ஐயா நான் வந்து பாரு. ஐயா நாரதரே எங்க போறீங்க? எங்க போறீங்க? அப்படி கேட்டா ஐயா நான் பூலோகத்துக்கு போறேன். ஆமா அப்படி சொன்னது. ஐயா நீங்க பூலோகத்துக்கு தானே போறீங்க? அது இருக்காம என் பேரன் பூபதி அது சேகர் ஜமாவுல கெட்டிக்கார வேஷம் ஆடுறான். ஆமா அவனை பார்த்து உடனே எமலோகத்துக்கு வர சொல்லு. ஆமா அப்படி சொன்னாங்களா? வியாபாரமே ஆவல எமலோகத்துக்கு வர சொல்லு அப்படி சொன்னாங்க. நீ போய் எமலோகம் போலாம். எனக்கு வழி தெரியாதா? என்கிட்ட வழி சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான். கூப்பிடுதா? பாட்டி பாக்கத்து எவ்வளவு போகணுமா? ஆமா பையன் அவனுக்கு தெரியல. ரோட்ட சொல்லு. அவன் தெரியல அவனுக்கு. இங்க வா. எமலோகம் போகணும். எமலோகம் போகணும். ஆமா உங்க பாட்டி பார்க்கணும். வியாபாரம் பண்ணணும். ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட்ல கைய வச்சு ஒரு 5 நிமிஷத்துல ஒரு நாடு நெய்வேலி இருந்து ஒரு நாடு எமலோகம். நீ போகலாம், பாட்டி பார்க்கலாம், வியாபாரம் பண்ணலாம், அந்த லாபத்தை கொண்டு நீ கரெக்டா வந்துடலாம். அண்ணா எனக்கு முன்ன புடிச்சு பழக்கம் இல்ல. இப்படிதான் புடிச்சு காட்ட. அப்புறம் 2வது வரலாம். அந்த எங்க ஆயாவுக்கு வயசாகி போச்சு. இல்ல உன் ஆயாவுக்கு வயசாகி போச்சு. எம வந்தா முடிஞ்சு போச்சு கணக்கு. இட்டு மூட்டான் எமலோகம். ஆமா நீ வந்து எமலோகத்துக்கு போறதுக்கு வழி கேக்குற. போன வர முடியுமா? வர முடியாதா? என் மகனை உனக்கு சமாதி கட்டிட்டு தான் அப்புறம் உன் குடும்பத்தை நான் தான் பாக்கணும். போன வர முடியாதா? போத்தா வைய கைய வந்து தெரிஞ்சு விட்டுதா? எல்லாம் முடிஞ்சு விட்டுது. இப்ப நேரம் எங்க போக வேண்டும்? அஸ்லாபுரம் அஸ்லாபுரத்து தர்மராஜா இருந்தார். நாரத மகாமுனி வந்திருக்க. ஐயா தர்மராஜ்
திருலோகத்தை சுத்தரக்கூடிய நாரதர் மகாமுனிவர் வந்திருக்கிறார். திருலோகத்தை சுற்றக்கூடிய நாரதரா? ஆமா. ஓ, அவர் தேவர்களுக்கெல்லாம் ஒரு பூட்டு. தேவர்கள் பூட்டு, அவர் பெரிய சாவிதாங்க. எதுக்கு வந்திருக்காரு? நாங்க இப்பதான் படாத கஷ்டங்கள் எல்லாம் பட்டு இதுவரைக்கும் கஸ்தனாபுரத்து எல்லையிலேயே அவர் அடியே வச்சிருக்க மாட்டார். ஆமா. அதனால இன்னைக்குதான் அரசாங்கத்துல சந்தோஷமா இருக்கீங்க. இருக்கோம். வந்திருக்காரா? ஆமா. சரி சரி, அவரை கூப்பிட்டு உட்கார சொல்லு. பாருங்க. முனிநாதா பெருமா யாகபத்தினி பாய்ச்சாலி இருக்கு. ஓஹோ, ஆமாங்க. வந்திருக்காங்களா? கொஞ்சம் அமருங்க. என்ன பாய்ச்சாலி? மன்னவா, இவ்வளவு நாள் அகஸ்திராபுரத்துக்கு நாரதர் வந்தது கிடையாது. திடீரென்று வந்திருக்கின்றார். நான் சென்று பாத சேர்வைக்கு ஆசீர்வாதம் பெற்றேன். சரிங்க ஐயா. நீ நான் பாக்குறேன். போயிட்டு வா. ஓஹோ, முனிநாதா. அம்மா பாஞ்சாலி. சுகமா வந்திருப்பாய். தங்க சித்தமே பாக்கியம். அப்படி ஒரு பரமாயிரு. ஐயா முனிநாதா தர்மா. பூபதி இங்க வாடா. தம்பி, இவளுக்கு எதுவும் தெரியுமா? நான் தேடி வந்த காரணம் தெரியுமா? நீங்க கலகம் எங்க கிடைக்கவில்லை, அதனால கலகம் இருக்கிற விட எனக்கு தெரிஞ்சு விட்டது. கலகம்? ஆமாங்க. கலகத்தை போய் விட்டுட்டான். கலகம் இருக்கிற தெரியல. ஐயோ, நீ வேற போய் கைத அப்படி பின்னாடி பக்கம் போய் அந்த கைத சூத்துல கீழே கைய வச்சுன்னு வச்சுக்க, கலகம் எக்கச்சக்கமா கிடைக்கும்.
அப்படின்னா சாணி அல்றானா கயிறு பீ அல்றானா நானு தம்பி கலங்க எங்க இருக்கு தெரியுமா? அதான் சாயத்தி வாண்டி வரக்கூடிய ஆமாடா சாகரத்தை வாண்டி வரக்கூடிய சங்கராசூரா அவன ஆணவத்துல இருக்கா, ரொம்ப ஆணவத்துல இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவன் சும்மா இருடானா மெத்துக்க தாண்டான் அவன். ஆமா, அவனை விடப்படாது. அவன் பார்ல பட்டவன் இது வரைக்கும் வாழ்ந்துதான் சரித்திரமே கிடையாது. அவன் பார்வையோ ஒரு திருட்டு பார்வை. ஆமாங்க, அவன்டா நைட்ல தூங்க மாட்டான், படுக்க மாட்டான். அதனால அவன் ஆர்வத்துல இருக்கா. அவனை வச்சுதான் இவங்களை வச்சுதான் அவனை இன்னைக்கு மறிக்க வேண்டும். அதனால வச்சு அவனை மறிச்சிடலாம். ஆமா, அதனாலதான் தர்மராஜ் தேடி வந்தேன். சும்மா இருந்திருப்பாய். சண்டை ஏற்பாடு நடந்து 18 நாள் சண்டையை வைத்து சண்டையை முடித்து பாஞ்சாலிக்கு கூந்தலை முடித்து இப்பதான் சிம்மாதனத்தில் அமர்ந்து தம்பிமார்கள் பிணைச்சுள்ள இடபாகத்திலே பாஞ்சாலி அமர்த்தி சிம்மாதனத்தில் அமர்ந்திருக்கும். திடீர் என்று வந்திருக்கீங்க, ஒன்னும் புரியலையா ஐயா? ஆமா, செய்தி ஒன்று சொல்ல வந்தேன். ஆமா, என்ன செய்தி? தர்மா, 5 ராஜாக்களுக்கும் திராதனுக்கும் 18 நாள் சண்டை நடந்தது அல்லவா? அது நடந்த விவரம் நல்லா தெரியும் சுவாமி. ஆமா, அதுல எத்தனை சேனைகள் மாண்டது? ஓ, எவனது படைகள் 7 அக்ரோணி. எதிரியா இருக்கக்கூடிய என் பெரியப்பார் பிள்ளை துரியோதனன் படைகள் 11 அக்ரோணி. 18 சுவாமி, மொத்தம் 18 அக்ரோணி சேனைகள். ஆமா, அக்ரோணி சேனைகள் மாண்டது அல்லவா? அவங்களாம் சொர்க்கம் போய் சேரவில்லை. சொர்க்கம் போய் சேரவில்லை. ஓஹோ, ஆமா, அவர்கள் எல்லாம் சொர்க்கம் சேரவில்லை. அதனால அவங்க சொர்க்கம் சேர வேண்டும் என்றால் சொர்க்க பதவி அடைய வேண்டும் என்றால் ஆமா, நீங்க ஒரு யாகம் செய்ய வேண்டும். யாகமா? ஆமா. என்ன யாகம்? தர்ம ராசோதம யாகம். ஆமா, தர்மராசாபதியாக செய்ய வேண்டும். ஆமா, அதற்காக சாகராஜ் வாண்டி வரக்கூடிய அவன்கிட்ட ஒரு அசுவம் இருக்கு. சாகரதை வேண்டு வரக்கூடிய சக்கராசூரனிடத்து ஆத்மலிங்க படிகலிங்கம். அந்த லிங்கத்தை எடுத்து வந்து பூஜை செய்த வைத்து நாங்கள் பூஜை செய்து யாகத்தை முடித்தால் 18 அக்குராஜனும் சொர்க்கம் போய் சேருவாங்க. அந்த பாவ இடிகள் எல்லாம் முடிந்து விடும். எல்லாரும் சொர்க்கப்பதிவு அடைவார். அப்படியா சுவாமி? ஆமா ஐயா, 7 பிள்ளைகள் 5 ராஜாக்கள். ஆமா, சக்கராசூரனிடத்துல ஆத்மாலிங்கம் படிகலிங்கம் இருக்கு. ஆமா, நான் படிகலிங்கம் ஆத்மாலிங்கத்தை கொண்டு வந்து யாகத்தை ஆரம்பிக்கும் போது ஐயா நீங்க எங்கனாலும் போயிட போறீங்க. எங்கேயும் போக மாட்டேங்கதான் இருப்பேன். யாகம் ஆரம்பிக்கும் போது திருப்பி பார்த்தா நீ இருக்கணும். நான் கண்டிப்பா இருக்கிறேன். அப்படியா? சரிங்க, அப்படியே ஆகட்டும். போயிட்டு வா. மகாராஜா, டேய், நம்ம தனிமை எதுவும் செய்யக்கூடாது. 18 அக்ரோணி சேனாஜனங்களை வாரி வாரி பறி கொடுத்து விட்டதர்னா? ஆமா, பாவச்செயல் அதிகரித்து விட்டது. எல்லாரும் சொர்க்கப்பதிவு அடையவில்லை. அதனால் ஆத்தாலிங்க படுகலயத்தை கொண்டு வந்து பூஜை செய்து யாகத்தை முடித்தால் சொர்க்கம் சேருவார்கள். எல்லாரும் சொர்க்கப்பதிவு அடைவார். ஆமா, அதனால என் தம்பி இருக்கான். அவன் பீமாச்சி அதிக பலப்படுத்திய ஆமா பாரத போர் வீரன். ஆமாங்க, பீமாச்சி இருக்கா. அண்ணாரு அழுத்தான்னு போயிட்டு வா. இத தர்மராஜா தம்பி பீமாச்சி அழைக்க இத பீமாச்சி போர்.
சீமன் ராஜ்யம் இருக்கிறது